அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை இரவு செய்தியாக வருகின்றது. குவைட்ல அவங்களோட ஒரு வர்த்தக ஹாபர் உண்டு, அதாவது ஷுவைத் துறைமுகம், அதுல பேராம். மிகப்பெரிய சரக்கு நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு ஹாபர். ஃபுல்லா அடிச்சு நாசம் பண்ணிருக்கிறான். பத்தி எரியல, ஆனா புல் சேதம் பண்ணா இப்ப இயங்குற அளவுக்கு இல்லை. அது ஒரு செய்தியாகவும் நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்லையா, அமெரிக்காவை மாத்திரம் அமெரிக்காவுல ஆயுத குறைபாடு ஏற்படுகின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. இஸ்ரேல் படைகளில இப்பொழுது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சி இருக்கிறாங்கன்னு நேரடியாக அந்த படை தலைவரே சொல்லிட்டார். அவங்களோட இராணுவ தலைவர் சொல்லுகிறார். அதை இன்று அவங்களோட எதிர்கட்சி, இஸ்ரேலிய எதிர்கட்சியின் அவரோட நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறார் அவரோட கருத்தை. அது இஸ்ரேலுக்கு உள்ள தெரியுது. அதாவது இடைமறிப்பு ஏவுகணைகள், அவங்கள அந்த அயன் டோம் இருக்கு இல்லையா, அவங்களோட இந்த டோம்ஸ் எல்லாம் முடிய போகுது. இப்ப முடிஞ்சிட்டுண்டா மிகப்பெரிய சிக்கலாயிரும் கண்ட. அதாவது என்ன சொல்றது, யாரை வீட்டு கூட நாய் கூடுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு ஈரான் தாடிகள் பூந்து விளையாடுவார்கள், வேட்டையாடுவார்கள். அப்ப அவங்களோட இரண்டு நாட்டுக்கும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், இந்த இஸ்ரேலுக்கும் இப்ப வளைகுடாவில் நாம் ஏற்கனவே தந்திருக்கிற மாதிரி, ஏற்கனவே வளைகுடாவில் அமெரிக்க ஏஜென்ட் நாடுகள் அதான் சொல்லலாமா, அவங்களோட துருப்புக்களை, அவங்களோட அந்த ஹாக் தீவு, அதாவது ஈரானின் ஹாக் 6 தீவுகளை கைப்பற்ற போறாங்க வார 7ஆம் தேதி. அது சாத்தியமில்லை, எப்படியும் ஒரு சமாதான பேச்சு வாரத்துக்கு இடமில்லைல்ல. அது ஈரான், அதாவது ஈரான் கேட்காமலேயே 10 நாட்கள் அவாசம் கொடுத்தீங்கன்னு சொல்ற இல்லையா, அதெல்லாம் அவன்கிட்ட பச்சை பொய் பாவிரே. சாகப்புற வயசுல அவன் சொல்ற பொய்க்கும் ஏசினாரோ தாங்குவாரோ கேட்பாரோ நீங்க தெரியல, மிகப்பெரிய பொய் சொல்லலாம் பாவி. அப்ப கேட்டாங்க. அதுக்கல்ல இஸ்ரேல் படைகள்ல மிகப்பெரிய தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு ஓய்வே இல்லாம நான் ஸ்டாப்ல தாக்குதல் நடைபெற்று வர்றது சகிக்க முடியல. அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி போஸ்ட் அவரே சொல்லிட்டார். ஏன்னா நாங்கள லெபனான் மிகப்பெரிய அடி அடிக்கிறான், தொடர்ந்து காசாவிலையும் விளையாடுறாங்க. அப்ப தொடர்ந்து அப்படி இருக்கல, ஒரு ரெஸ்டும் 6 மாசம் தேவைப்படும் இல்லையா, கிடையவே கிடையாது. அது ஒரு புறம் இருக்கு. இப்ப எங்கிட்ட இருக்கிற அந்த இடைமறிப்பு ஏவுகணைகள கையிருப்பு முறிஞ்சு போகுது. அதனால எங்களுக்கு இன்னும் அது பிள்ளைன்னு சொல்லி இந்த 10 நாளைக்குள்ள இவர் கூடுதலாக படையை இறக்குறார். அப்படின்ட்டு ஏன் குவைத் அடிச்சீங்கன்னு சொல்லி, குவைத்ல வந்து தரை இறக்கி ஆச்சு கொஞ்சம் படைகள், அங்கதான் வந்து இறங்கி இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டான். நேற்று பஹ்ரைன்ல 9 உளவாளி, எந்த உளவாளிகள், ஈரானுக்காக உளவு பார்த்த உளவாளிகள் நேற்று கைது செய்யறாங்க. எந்த நாட்டுக்காரங்கன்னு சொல்லல, ஏன்னா ஈரான்காரங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்க. இலங்கைக்குள்ள இப்ப தமிழர்கள் என்றால் எல்லோருமே உளவாளி, அந்த சந்தேகம் வந்துச்சு இல்லையா, புரிதல். அந்த மாதிரி ஈரான்காரங்க இல்லாம ஈரானுக்கு உளவு பார்த்த வெளிநாட்டுக்காரங்க 9 பேரை நேற்று பஹ்ரைன் கைது செய்திருக்கு. அப்படி அப்ப குவைட்டுக்குள்ள நேற்றே போர்சஸ் நாம செய்திக்குள்ள தந்திருக்கிறோம். நேற்றே போர்சஸ் எல்லாம் லேர்ன் பண்றாங்க, பேராசூட் மூலம் குதிச்சுக்கிறாங்க பயத்துல. நிறைய அந்த வீடியோ உங்களுக்கு வருது பாருங்க, எல்லாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அப்படி ஏகப்பட்ட விடயங்கள் நடந்திருக்கு. நேற்று 24 மணி நேரத்துக்குள்ள ஏராளம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 படையை இறக்குறாரு நெய்னா. அப்ப அந்த படைகள்ல நிலைமை என்ன முதல், அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனக்கசிவு இருக்குது, ஒரு மனக்குழப்பம், மன உளைச்செல்லாம் இருக்குதான். என்ன செய்யறேன், அவன் சம்பளம் எடுக்கணும், குடும்பம் வாழணும்டா, போய்த்தான் ஆகணும். பேக்கி வாழ்ந்தா வாழ்க்கைப்பட்டுத்தான் ஆகணும். அந்த மாதிரிதான் போகிற வாழ்க்கை. இந்த படைகளின் வாழ்க்கை என்பது எல்லோரும் அங்க விரும்பி போனதில்லை. ஆனா இலங்கை எடுத்துக்கொண்டால் இந்த தரங்குறைஞ்ச வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்ல, அதாவது சின்ன சின்ன குடும்பத்தில் அவங்களுக்கு இந்த பதவி என்னமோ ஆகாயத்துல வந்து குதித்த பதவி மாதிரி பார்க்கலாம். அதுவும் இந்த எப்படி சொல்ல, அந்த பெக்வார்ட் பார்ட்டிகள், அந்த தரங்குறைஞ்ச குடும்பத்தில் உள்ள, எனக்கு சரியா சொல்ல தெரியல அது, அவனுக்கு அந்த பதவி பிடியோ ஒரு பதவி, ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பேராசிரியர் பட்டம் மாதிரி தான் சில காக்கிகள் நம்ம நாட்டிலையும் பாக்குதுகள். அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் தமிழ்நாட்டிலையும். நான் போடுற கடைகள் தான் சாத்தாங்குளம், என் ஊரு, நம்ம ஊரு. அந்த ஊர்ல அப்பா மகன் ஒரு கடையில போய் அந்த கொரோனா காலங்கள்ல கடையை லேட்டா முடிந்து அப்பா மகனை நொன்னுஸ்டப்பா 6 மணி நேரமா அடிச்சு கொண்டாங்க. 6 மணி நேரமா விடிய அடிச்சு சாரம் மேல ரத்தம். அவளை பினிக்ஸர் நம்ம அவருக்கு அவரை கடையில நானே 2 தடவை ரீலோட் பண்ணிக்கிறேன். அந்த ஆண்டுக்கு முன்னாடி 2000 ஆண்டு இருந்து நம்ம ஊர் அது. அப்படி அப்புறம் அப்ப அவனால 9 பேரும் குற்றவாளிகளா தீர்ப்பளிக்கப்பட்டு தமிழ்நாடுல இந்தியாவை உலுக்கிய மேடர். அப்படி என்ன, அது ஏன் சொல்ல வேணாம் இதுக்குள்ள பூத்துறது, அந்த பதவி அவனுக்கு என்னமோ வானத்தால வந்துதித்த பதவி மாதிரி பாக்குறாங்க. சரி ட்ரக் மாறு நாம். அப்ப வளைகுடா பகுதியில் இன்னைக்கு பதட்டம் ஃபுல்லா வந்திருக்குது. அவங்களோட குவைத்
ஹாபர் முற்றுமுழுதாக சேதம், அது இயங்கிய அளவுக்கு சேதம். அப்புறம் இடைமறிப்பு ஏவுகணைகள் உங்ககிட்ட முடிஞ்சிடுச்சு. அப்ப இந்த செய்திக்குள்ள போய் பார்த்துரும். அப்ப நாம இப்ப முதல்ல குவைட்டுக்குள்ள போவோம் பாருங்கள். வளைகுடா பகுதியில் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் ஈரானின் பகமையான ஆளில்லா விமான தாக்குதலில் குவைத்தின் முக்கிய வர்த்தக துறைமுகம் ஒன்று முற்றுமுழுதாக சேதம் அடைந்துள்ளது, இயங்க முடியாத அளவுக்கு. குவைத்தின் ஒரு முக்கிய கடல் வழி வர்த்தக மையமாக ஜூவை துறைமுகம் சரக்கு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் கப்பல் வழித்தடங்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்புகிறது. வளைகுடா முழுவதும் பதற்றம் அதிகரித்த நிலையில் ஈரானிய ஆளில்லா விமான தாக்குதல்கள் ஜூவை துறைமுகத்தை தாக்கியதால் குவைத்தின் முக்கிய வர்த்தக நுழைவாயில் அதிகாலையில் தாக்குதலுக்குள்ளானது. இந்த தாக்குதலால் பொருள் சேதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் குவைத் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குவைத் துறைமுக ஆணையம் எதிரி ஆளில்லா விமானங்கள் துறைமுகத்தை குறிவைத்ததாகவும் உட்கட்டமைப்பு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் முதல் கட்ட மதிப்பீடுகள் இன்று மதியம் வரை அந்த தகவல்கள் தெரிவிக்கிறது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் எரிபொருள் தொட்டியை ஆளில்லா விமானங்கள் குறிவைத்து தாக்கி தீ விபத்து ஏற்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் தொட்டியை நோக்கி புகையும் தீப்பிழம்புகளும் எழுவது காணப்பட்டது என்று அங்கிருந்து வரும் செய்திகள் ஒன்று தெரிவிக்கிறது. அவசர கால நடவடிக்கைகள் உடனடியாக செயல்பட்டன. தீயணைப்பு குழுவின் தீயை அணைக்க விரைந்தன என்றும் ஆரம்ப கட்ட அறிக்கைகள் பொருள் சேதத்தை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன என்றும் அந்த பகுதியில் தற்போது ஒரு அரசு அதிகாரிகளை தவிர பொதுமக்கள் போக முடியாத அளவுக்கு அங்கு ஒரு லோக்கல் கேஃபி ஒன்றும் போடப்பட்டிருக்கிறதாக சொல்ல அந்த ஜோன் மாத்திரம். இது ஒரு புறம் இருக்க, இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு கடுமையாக தீர்ந்து போகும் நிலையில் இருப்பதால் அமெரிக்க இஸ்ரேல் ஏவுகணை பாதுகாப்பு திட்டம் ஆட்டம் கண்டுள்ளதாக இஸ்ரேல் உள்ளிருந்தே ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான தங்களது ராணுவ ஆக்கிரமிப்பில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் ஒரு தளவாட நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாகவும் இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு சில நாட்கள் அல்லது வாரங்களுக்குள் தீர்ந்து விடும் என கணிக்கப்பட்டுள்ள ஒரு அறிக்கை செய்தி இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கிறது. ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட ஈரான் போரின் 16 நாட்களில் 11,000க்கும் மேற்பட்ட வெடிமருந்துகள் மறு ஏற்றத்தின் கட்டளையை தாக்குப்பிடிப்பதை வழிநடத்துகிறது என்ற தலைப்பிலான இந்த ஆய்வு வெள்ளிக்கிழமையாக 28வது நாளை எட்டியுள்ள இந்த தொடர் போரில் போர்க்கள செயல்திறனை விட தொழில்துறை தாக்குப்பிடிப்பதே தற்போதைய மூலேபாய முடிவெடுக்கும் செயல்துறையை வடிவமைக்கிறது என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அந்த அறிக்கையின்படி இஸ்ரேலின் ஆரோ பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு மார்ச் மாத இறுதிக்குள் முழுமையாக தீர்ந்துவிடும். இதனால் அந்த ஆட்சி தனது முதன்மை வளிமண்டலத்திற்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு திறனை இழப்பதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இருக்குதாக அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. மறுபுறம் அமெரிக்கா தனது தாட் இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பில் இது போன்ற நெருக்கடியை எதிர்கொள்கிறது. தற்போதைய செலவின விகிதங்கள் தொடர்ந்தால் அது ஒரு மாதத்திற்குள் தீர்ந்துவிடும் என்றும் இன்னும் ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணி ஈரானுக்கு எதிராக எவ்வித தூண்டுதலுமின்றி ஒரு தாக்குதலை நடத்திய போது போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் தொடர்ந்து நடத்தி வரும் பதிலடி தாக்குதல்களே இந்த அதிக உயிரிழப்பு விகிதத்துக்கு காரணமாகும் என்றும் இந்த தாக்குதல்கள் தினமும் நாளாந்தம் சராசரியாக 33 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஏறத்தாழ 94 ஆளில்லா விமானங்களும் பயன்படுத்தி வருகின்றன என்று சொல்லப்படுகின்றது. இது ஒட்டுமொத்த வளைகுடா இஸ்ரேலையும் சேர்த்து இந்த யுத்தம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளாந்த 33 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஏறத்தாழ 94 ஆளில்லா தற்கொலை விமானங்களும் இந்த போருக்காக ஈரான் பயன்படுத்தி வருவதாகவே அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. ரேடார் அமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதம் இந்த சுமையை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் இடைமறிப்பு நிகழ்வுகளை பராமரிப்பதற்காக வரும் ஒவ்வொரு அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப வான் பாதுகாப்பு பிரிவுகள் அதிக இடைமறிப்பு விமானங்களை
செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த அறிக்கை இதை ஒரு வெடிமருந்து கிடங்கு படுகொலை என்று விவரித்தது. இதில் உயர்தர துல்லியமான வெடிமருந்துகள் அவற்றை மீண்டும் நிரப்புவதை விட வேகமாக தீர்ந்து வருகின்றன. மீண்டும் நிரப்புவதற்கான காலக்கெடு மேலும் ஒரு மூலோபாய சவாலை முன்வைக்கிறது என்றும் தற்போதைய போரின் போது செலவழிக்கப்பட்ட 6 இடைமறிப்பு ஏவுகணைகளை மாற்றுவதற்கு துரிதப்படுத்தப்பட்ட உத்தியுடன் கூட 2 முதல் 3 ஆண்டுகள் ஆகலாம் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு RR3 இடைமறிப்பு ஏவுகணையும் பல மாத உற்பத்தி பணிகள், துல்லியமான உந்துவிசை அமைப்புகள் மற்றும் நீண்டகால தொழில்துறை ஒப்பந்தங்கள் மூலம் செயற்படும் அல்லது பெறப்படும் சிறப்பு பொருட்களை உள்ளடக்கியது என்றும் சொல்லப்படுகிறது. இடைமறிப்பு ஏவுகணைகளுக்கு உடனடி பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இஸ்ரேலிய ஆட்சியின் அதிகாரிகள் பகிரங்கமாக நிராகரித்தாலும் செலவினங்களின் வேகம் ஒரு கட்டமைப்பு வரம்பை நெருங்கி வருவதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. போதுமான அளவு நிரப்பும் திறன் இல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் கூட படிப்படியாக சிதைவடையும் அபாயத்தில் உள்ளன என்றும் இந்த ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் வான் பாதுகாப்புகளை ஊடுருவி செல்லும் வாய்ப்பை அதிகரிக்கும் என்று அந்த அறிக்கை எச்சரிக்கிறது. இந்த சிந்தனை குழு மீண்டும் நிரப்புவதற்கான கட்டளை என்ற கருத்தின் மூலம் போரை வரையறுத்ததுடன் நவீன உயர் ரக தீவிர போர் முறையான தொழில்துறை திறன் மற்றும் தளபாடங்களின் மீள் திறனால் பெரிய முறையில் தீர்மானிக்கப்படுவது என்றும் பாதிக்கப்பட்டது. ஈரானிய ஆயுதப்படைகள் இதுவரை ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் போரின் 83வது கட்டளைகளை நடத்தியுள்ளன என்றும் இதில் பிராந்தியம் முழுவதும் உள்ள இஸ்ரேலிய ராணுவ மற்றும் மூலோபாய தளங்களையும் அமெரிக்க ராணுவ தளங்களையும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைத்து எதிரிக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி வரும் விதமாக மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ச்சியாக செய்து வருவதாகவே இன்றைய வெள்ளிக்கிழமை இரவு செய்தியாக நாம் உங்களிடம் அளிவந்திருக்கின்றோம். இப்பொழுதும் ஈரான் தனது கை ஓங்கி இருப்பதாகவே காட்டப்படுகின்றது. நாம் மீண்டும் சொல்லுகின்றோம், இஸ்ரேல் அநேகமாக இந்த போரில் ஈரான் மீது நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம். நாம் அந்த செய்தியை இன்னும் அது கைவிடவில்லையா? அதாவது நாம் ஒரு செய்தி தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் என்றால் நாம் அந்த செய்தியிலிருந்து நாம் என்ன வாபஸ் பெறவில்லை அர்த்தம். ஈரான் தொடர்ச்சியாக இந்த போரில் கையோங்கி வருவதால் ஈரான் மீது ஒரு அணுகுண்டு போடுவதற்கான ஒரு 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 செயற்பாட்டு சிந்தனை ஒன்று இஸ்ரேலில் அரங்கேற்றப்படுவதாக நமக்கு 3 தினங்களுக்கு முன் அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. அதையும் நான் உங்களிடம் தந்திருக்கின்றேன். ஆக ஈரான் மீது நான் 2 லட்சம் மக்களை நான் இழக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் இந்த குண்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு அடங்கும் குண்டாகத்தான் இருக்கும். ஏனெனில் அது மிகப்பெரிய குண்டாக இருந்தால் அண்டை நாடுகளையும் தாக்கும். ஈராக்கில் அவங்களோட படையெல்லாம் இருக்கிறாங்கல்ல, எனவே ஈரானை சுற்றியுள்ள நாடுகளுக்கும் அது தாவக்கூடும் என்றும் மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கின்றது. ஆக இறைவன் காக்க வேண்டும். ஈரான் மீது ஒரு அணுகுண்டுக்கான முயற்சி இன்னும் இருக்கின்ற, நாம் அதை இன்னும் வாபஸ் பெறவில்லை. அது இன்னும் கரண்ட் சிச்சுவேஷன்ல இருப்பதாகவே பார்க்கின்றோம் மாமனியர்களே. மற்றும் மிக முக்கியமான, அதாவது 83வது அலையில் தாக்கப்பட்ட செய்திகளை நாம் நாளை காலை உங்களுக்கு சனிக்கிழமை காலை 6 மணி செய்தியாக இன்ஷா அல்லாஹ் தருகின்றோம். மீண்டும் 83வது அலை தாக்குதலில் சேதம் சேதாரம் அத்தனையும் நாளை காலை அளிவருவோம். மீண்டும் மற்றொரு செய்தி சந்திப்பு நேரம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.